இன்னைக்கு வீடியோல நான் பார்க்க போகிறது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு क्वेश्चन கேட்டிருந்தேன். Realme இருந்து Realme 6s அப்படின்ற ஒரு மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது Realme 6 விட கம்மியான பிரைஸ்ல நிறையவே நல்ல ஃபீச்சர்ஸோட வருது. இந்த மொபைலை பத்தின டீடைல்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய நண்பர்கள் கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க சொல்லிட்டீங்க, ஸோ பண்றேன். இந்த மொபைல் என்னென்ன ஸ்பெக்ஸோட வருது, என்ன பிரைஸ்ல இந்தியாவுக்கு வரும், வந்தா எப்போ இந்தியாவுக்கு வரும் போல எல்லா டீடைல்ஸோட இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மொபைலை ஏற்கனவே யூரோப்ல லான்ச் பண்ணிட்டாங்க. யூரோப்ல Realme 6, Realme 6s, Realme 6 Pro போல 3 மொபைலுமே லான்ச் பண்ணாங்க. அதனால தான் Realmeயோட Realme 6s இந்த மொபைலை பத்தின தெளிவான ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தெரியும். இங்க Realme 6s இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா Realme 5s இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க, 5i இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. ஸோ Realmeயோட 6s கண்டிப்பா இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க Realmeயோட Realme 6s BAS சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. கண்டிப்பா இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். என்னடா இவ்வளோ பேசுற, அப்படி இந்த மொபைல்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொபைல் Realmeயோட Realme 6 மாதிரி தான் இருக்கு. பெருசா எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனா Realme 6ஓட ஒரு 2000 அல்லது 3000 கம்மி பிரைஸ்ல வரும். 11000 அப்படின்ற பிரைஸ்ல இந்தியாவுக்கு வரப்போற மொபைல் இது. ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்றத வரிசையா பார்க்கலாம். இங்க டிசைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி Realmeயோட Realme 6 தான், எந்தவித வித்தியாசமும் இல்லை. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது சேமான சிங்கிள் பஞ்ச் கோட் நாச்சோட 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது LCD டிஸ்பிளே தான். அதே மாதிரியான 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அப்படியே பேக்ல வந்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே Realme 6 பார்த்த மாதிரி தான் இருக்கு. இந்த பேக்ல இருக்கிற கேமராஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மொபைலில் இருக்கிற மற்ற ஃபீச்சர்ஸை பார்ப்போம். இங்க பேக்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லாததுனால சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. 4300 mAh பேட்டரி வித் 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. கூடவே ப்ராசர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஹீலியோ G90T ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதை ரெட்மியோட Redmi Note 8 Pro பார்த்தோம், Realmeயோட Realme 6 பார்த்தோம். ரெண்டுலையுமே இதனோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்தது. ஸோ இங்க Realme 6sலையும் இதனோட பர்ஃபார்மன்ஸா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த மொபைலில் இருக்கிற கேமராஸ்ல மட்டும்தான் இங்க சேஞ்சஸ் இருக்கு. ஆமா, கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல மெயின் கேமரா 48 MBக்கான மெயின் கேமரா இருக்கு. அது போக 8 MB வைட் ஆங்கிள், 2 MB டெப்த், 2 MB மேக்ரோ அப்படின்ற மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு சில கேமரா சாம்பிள்ஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த சாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா பெரிய வித்தியாசங்கள் தெரியல. இங்க Realmeயோட Realme 6ல 64 MB கேமரா இருந்தது. அதுக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணல. கேமரா சாம்பிள்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கு. ரியல் டைமா வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா முடிஞ்சா வாங்கி எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணி ஷேர் பண்றேன். அதே மாதிரி இதுல நைட் மோடும் கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா ஸ்டடி மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரால Realme 6ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தோமோ எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. அடுத்து இங்க ஃப்ரண்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பஞ்ச் கோல் நாச்ல 16 MBக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 16 MB சேமா நம்ம Realmeல பார்த்த சேம் கேமரா மாதிரி தான் இருக்கு. பெருசா எந்த வித்தியாசமும் இல்லாம போட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ Realmeயோட Realme 6s கேமராவும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அடுத்து இந்த மொபைல்ல இருக்கிற கலர் வேரியன்ட்ஸ் இங்க ஒயிட் கலர் அப்புறம் பிளாக் கலர் ரெண்டு வேரியன்ட்ல நம்மளால பார்க்க முடியுது. அது போக இங்க யூரோப்ல லான்ச் பண்ண யூனிட்ல NFC கொடுத்துருக்காங்க, வாட்டர் ரிப்லண்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் சிம் ஸ்லாட்டோட தான் வரும். ஸோ என்ன வேரியன்ட் வாங்கினாலும் உங்களால மெமரி கார்டு போட்டு மெமரியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த மொபைலோட ஃபீச்சர்ஸ். Realmeயோட Realme 6ல இருந்து இந்த மொபைல் பெருசா எந்தவித சேஞ்சஸும் இல்லாம கேமரா சேஞ்சஸோட வருது. பெரிய சேஞ்ச் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைஸ்ல இருக்கு. Realmeயோட Realme 6 யூரோப்ல என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியன் பிரைஸ்ல கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 19200 லான்ச் பண்ணிருக்காங்க. இதுவே Realme 6s அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பிரைஸ்ல 16700 லான்ச் பண்ணிருக்காங்க. அங்க அந்த லான்ச்ல Realme 6க்கும் Realme 6sக்கும் இருக்கிற பிரைஸ் வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2500 பிரைஸ் வித்தியாசம் இருக்கு. அங்க கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் கண்டிப்பா Realmeயோட Realme 6s பிரைஸை கம்மி பண்ணி தான் கொண்டு வராங்க. இங்க உள்ள பிரைஸ் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இங்க 6 உங்களுக்கு 13000 லான்ச் பண்ணாங்க. இப்ப 14000 பிரைஸ்ல இருக்கு. இதுல இருந்து ஒரு 2000 கம்மி பண்ணி பார்த்தா கூட நமக்கு 11 அல்லது 12000 அப்படின்ற பிரைஸ்ல Realmeயோட Realme 6s இந்தியாவில் லான்ச் ஆக வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ Realme 6s ரொம்பவே சூப்பரான டிவைஸா ஒரு நல்ல பிரைஸ் செக்மெண்ட்ல வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த மொபைலை நீங்க எதிர்பார்க்குறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மொபைலோட லான்ச் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாசத்தோட கடைசிக்குள்ள இந்த மொபைலோட லான்ச் எதிர்பார்க்கலாம். அப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அடுத்த மாசத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த மொபைலோட லான்ச் இருக்கும். ஸோ இதுதான் Realmeயோட Realme 6s பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே
கீழே கமெண்ட்டில் கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பதில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருக்கு, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மேலும் வேறொரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.